கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே நீதியாகும். இது அவரால் நமக்கு உண்டாகிற நீதியாயிருக்கிறது. இந்த நீதியை நாம் கடைபிடிக்கும் பொழுது, நிறைவேற்றும் பொழுது, ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு எதிராக ஒருவரும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவார். இது அவரை விசுவாசிக்கிறதினாலே நாம் அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட சுதந்திரமுமாய் அவரால் நமக்கு உண்டான பங்குமாய் இருக்கிறது. எனவே நாம் அவரை விசுவாசிப்போம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிற நீதியை நாங்கள் கடைபிடிக்க, நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற நீதியை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது, நிறைவேற்றும் பொழுது எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் தம்முடைய கூடார மறைவில எங்களை மறைத்து பாதுகாத்து நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவரும் எங்களுக்கு எதிராக குற்றப்படுத்தாதபடிக்கு எங்களை நீதியில, நியாயத்தில நடத்துகிற தேவனாய் நீர் இருப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் உம்முடைய ஊழியக்காரராக மாறுகிறோம். உம்மை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் உம்முடைய சுதந்திரமாய் மாறுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை இவ்வனமாக நடத்துவீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராய் எழும்புகிற எல்லா விதமான நாவையும் குற்றப்படுத்தும்படியாக நீர் அவர்களை நீதியிலே, நியாயத்திலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து உம்முடைய ஊழியக்காரராக, உம்முடைய சுதந்திரமாக மாறுவார்களாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து உம்மாலே வருகிற அந்த நீதியின் பலனை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.